Hello guys. Beyblade Bust Evolution Series பார்க்கும்போது அதுல ஒரு Beyblade மட்டும் வித்தியாசமா எனக்கு ரொம்பவே பர்சனலா பிடிச்சிருந்துச்சு பார்க்கிறதுக்கு. அந்த Beyblade எப்படியாச்சும் வாங்கலாம்னு யோசிக்கும்போது ஒரிஜினல் டக்காரா டோமியோட பிரைஸ் வந்து ஆன்லைன்ல செல்லர்ஸ் வந்து 2000 ரூபாய்க்கு மேல செல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காஸ்ட்லியானது தான். அண்ட் இந்த பேக்கு இவ்வளவு பெரிய காஸ்ட்லியா அப்படின்னு தேடி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அந்த பே வந்து ஒரு ரேண்டம் பூஸ்டர் செட்ல ரிலீஸ் ஆகிற ஒரு பே. நான் எதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா ஷெல்டர் ரெகுலஸ் அப்படிங்கிற Beyblade தாங்க. பல வருஷத்துக்கு அப்புறமா நமக்கு இப்போ அந்த பே கையில் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான Beyblade லாட்டை நம்ம அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, நிறைய லாட்டை அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். பட் அது இல்லை, நமக்கு அந்த ஒரு Beyblade கிடைக்கல. ஆனால் இப்போது நமக்கு அந்த இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அந்த Beyblade கிடச்சிருக்கு. அதுவும் Beyblade லாட்டில். இப்போ அந்த பே என்கிட்ட தான் உட்காந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் அந்த பே, ஷெல்டர் ரெகுலஸ். இந்த Beyblade அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா, இவ்வளோ காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு இது என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் மெயினாக இந்த Beyblade இப்போதைக்கு இவ்வளோ ரேட்டுக்கு போகிறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த Beybladeல என்ன கிமிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். சரி, ஓகேவா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இல்லாடி ஃபர்ஸ்ட் இந்த Beybladesல என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓபன் பண்ணியாச்சு. இதாங்க ஷெல்டர் ரெகுலஸோட லேயர். ட்ரெயின் ஃபாஃப்னீரோட ஒரு இது எப்படி இருக்குமோ, அதில் இருக்க டிராகன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே இருக்க சிப்பும் இருக்கும். ஆனால் ரெண்டுமே வித்தியாசம் இருக்கும். நிறைய தடவை இந்த ரெண்டு காட் சிப்புமே மிஸ் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. என்னோட பல வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து ஃபாஃப்னீருக்கு வந்து இந்த காட் சிப்பை தான் போட்டிருப்பேன் தெரியாமல். ஏன்னா ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி, ஒரு ஐடென்டிக்கலாக ஒரே மாதிரி இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ரெண்டுமே வேற வேற. நீங்கள் பார்த்தீங்கன்னா விங்ஸ் இருக்கும். அண்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 5 டிஸ்க்கு. அண்ட் இதோட ஃப்ரேம் வந்து க்ரீன் கலரில் இருக்க ஃப்ரேமு. ஸோ இந்த ஃப்ரேம் கலரும் நம்ம காட் சிப் கலரும் ஒன்று தான். ஸோ ஃப்ரேமை நம்மளால் ஓப்பன் பண்ணலாம். நமக்கு வேணும்னா ஃப்ரேமோடையும் பேட்டில் பண்ணலாம், ஃப்ரேம் இல்லாமையும் பேட்டில் பண்ணலாம். ஸோ நான் இப்போதைக்கு ஃப்ரேம் போட்டுக்கிறேன். ஏன்னா அனிமே சீரீஸில் அவங்க ஃப்ரேம் போட்டுருப்பாங்க. அடுத்து பார்க்க போகிறது இந்த டிரைவர் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டவர் டிரைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக இருக்க Beyblade பஸ் டிரைவரை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கே தெரியுது, ஒரு ஷார்ப்பான டிப்பு வந்து வெளியில் எம்பிக்கிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்கில் இந்த Beyblade லான்ச் பண்ணும்போது இந்த ஷார்ப் டிப் வந்து உள்ளே போயிடும் இந்த மாதிரி. ஸோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி உள்ளே போயிடும். அதுக்கப்புறமா ஸ்டாமினா குறையும் போது மறுபடியும் இந்த ஷார்ப் டிப் வந்து வெளியே நீட்டிக்கிட்டு வந்துடும். அண்ட் யூஸ்வலாக இருக்க Beyblade டிரைவரோட இதோட ஹைட் வந்து அந்த ஜென்ரேஷன் ஆஃப் சீரீஸை கம்பேர் பண்ணும்போது பெருசாக தான் இருக்கும். ஐ மீன் ஹைட் அதிகமாக இருக்கும். அண்ட் இதில் என்ன கெமிக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிரைவரில் கெமிக் இருக்கும். ஸ்டார்டிங்கில் லான்ச் பண்ணும்போது இந்த டிப்பு வந்து உள்ளே போயிடும், இன்செர்ட் ஆகி கம்மியாயிரும், ஹைட் கம்மியாயிரும். அண்ட் ஸ்டெமினா போக 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 Beybladeக்கு ஹைட் அதிகமாயிரும். ஸோ இது வந்து ஆன் பேட்டில் நடக்கும். அதாவது Beyblade பேட்டில் நடந்துகிட்டு இருக்கும்போது நடக்கிற சம்பவங்கள். இது ஒரு வகையான கிமிக் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிமிக் இருக்கு. இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதிகமான ஃபோர்ஸில் இந்த Beyblade லான்ச் பண்ணும்போது நமக்கு இந்த டிராகன் ஹெட் இருக்கு பார்த்தீங்களா, இது மட்டும் துண்டா வெளியில் எப்படி வரும் பார்த்தீங்களா. 2 டிராகன் ஹெட்டுமே வெளியில் எப்படி நீட்டிக்கிட்டு வரும், பெருசாக வரும். அண்ட் ஸ்டெமினா போகும்போது உள்ளே போயிடும். விஷுவலாக இது பார்க்குறதுக்கு உண்மையிலே நல்லா இருக்கும். நீ அடுத்து பார்க்க போகிறது ஏன் இந்த Beybladeக்கு அதிகமான ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரேர் பே. அதான் மெயின் ரீசனே, ரேரஸ்ட் பே அப்படிங்கிறத தான் சொல்லி ஆகணும். அண்ட் ரேண்டம் பூஸ்டர் செட்டில் ரிலீஸ் ஆகிற பே. ரேண்டம் பூஸ்டரில் எக்கச்சக்கமான Beyblades ரிலீஸ் ஆகுது, வட்டம் ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனால் இந்த பே உண்மையிலே ரேரஸ்டான பேங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பார்க்கறதுக்கு எனக்கு பர்சனல் ஒப்பீனியனில் சொல்லணும்னா, எனக்கு மற்ற Beybladesஸை விட இது வந்து வித்தியாசமான ஒரு Beybladeஆ இருக்கே, சூப்பராக இருக்கே அப்படிங்கிற ஒரு பர்சனலாக எனக்கு ஒரு பிம்பத்தை, ஒரு மைண்டில் ஒன்று அந்த ஒரு ஐடியாலஜியை விதைச்சிருச்சு. அதனால இந்த Beyblade மேலே எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. பட் ஃபைனலாக இப்போ நம்ம கையில் இந்த Beyblade வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். ஸோ பேசிக்காக பேச்சுவார்த்தையே ரொம்ப நேரம் போயிடுச்சு. இனி பேட்டிலுக்குள்ளே தான் போய் ஆகணும். ஸ்டேடியம் பக்கத்துலேயே இருக்குது. லான்ச் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரெயின் ஃபாஃப்னீரும் பக்கத்தில் இருக்குது. ஸோ 3 Beyblade இதுக்கு எகெயின்ஸ்டாக லான்ச் பண்ணி பேட்டில் பண்ண போகிறோம். 3 Beyblade இல்லை, 4 Beyblade எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ட்ரெயின் ஃபாஃப்னீர், நைட்மேர் லூயினர், சேஜ் எக்ஸ்காலிபர் அண்ட் ஜெனிசிஸ் வால்ட்ரேக் இருக்குது. ஸோ லான்ச் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண போகிறது சேஜ் எக்ஸ்காலிபர். 3, 2, 1 let it trip. Whoa. So guys, 1 point goes to Shelter Regulus.
அடுத்த லான்ச்சை விட்டுலாம். 2 பாயிண்ட் எடுக்கணும் ஒரு பேப்ளேடு. 3, 2, 1 அடி. ஸோ இந்த வட்டமும் ஷெல்டர் ரெகுலர்ஸ் தான் வின் பண்ணியிருக்கு. அடுத்து நம்ம எடுக்க போகிறது ஜெனிசிஸ் வால்ட்ரேக். 3, 2, 1 அடி. எனக்கு தெரிஞ்ச ஜெனிசிஸ் வால்ட்ரேக் இதில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சரி, ரியல் லைஃப்பில் இது பவராக இல்லையாங்கிறத பார்ப்போம். ஏன்னா எனக்கே தெரியாது, ஃபஸ்ட் டைம் இந்த வீலோட வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏய், என்ன ஜெனிசிஸ் வால்ட்ரேக்காலே ஒன்றும் பண்ண முடியல, ஷெல்டர் ரெகுலர்ஸ் தான் மாஸ்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்த லான்ச் விடலாம். 3, 2, 1 அடி. Come on Genesis reboot. போடு. ரிபூட் யூஸ் பண்ணியுமே ஒன்றும் பண்ண முடியல. இங்க பாருங்க, வெறித்தரமா சுத்திக்கிட்டு இருக்கு. வால்ட்ரேக்காவே சம்பவம் பண்றான். இப்போ அடுத்து எடுக்க போறது ட்ரெயின் ஃபேப்லேட். லெஃப்ட்ல சுத்துற பைப்ளேட். இது ஒரு ரைட் சைட் பைப்ளேட். பார்ப்போம் ஆனால் லெஃப்ட்ல சுத்துற பைப்ளேட் கிட்ட என்ன பண்றான் அப்படிங்கிறத பார்ப்போம். 3, 2, 1 அடி. ட்ரெயின் ஃபேப்லேட் லான்ச் பண்ணலாம். 3, 2, 1 அடி. கமாண்டா சம்பவம் ஏதாவது பண்ணுவானா, பண்றானா? என்னடா ஈக்குவலா சொல்ல வர்றாங்க கைஸ். எத்தானே நம்ம ரெண்டுமே ஈக்குவலா இருக்குது. எப்படி இந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்குங்கிறது. என்னடா இது, ட்ரெயின் ஃபேப்லேட் இருக்கே சங்கு ஊதிருமா? இல்ல ட்ரெயின் ஃபேப்லேட் தோக்கடிக்க முடியாது. எஸ், ட்ரெயின் ஃபேப்லேட் தோக்கடிக்க முடியாது, நான் தான் சொன்னேன்ல. பட் இருந்தாலும் ஈக்குவலா டஃப் கொடுத்துச்சுப்பா. ஸோ அடுத்த லான்ச்சை விட்டலாம். 3, 2, 1 போடு. ஆனா ஷெல்டர் ரெகுலர்ஸ் உண்மையிலே அல்டிமேட்டா இருக்குன்னு சொல்லணும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பேப்ளேட் ஹைட் அதிகமாகறனால அட்டாக்கெல்லாம் கீழே விழுகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராவே ஆயிடுச்சு. ஆக்சுவலாக உண்மையிலே செம்ம பவரில் இருக்கு கைஸ். ஃபைனல் எடுக்க போகிறது நைட்மேர் லூயினாரு. ஸோ இது ஒரு அட்டாக் டைப், ஹெவியஸ்ட் அட்டாக் டைப் பேப்ளேட். லான்ச் பண்ணி பார்க்கலாம். 3, 2, 1 அடி. கமான் லூயினார், நெத்தியடி சொல்லியடி போட்டு கவர். லூயினார் இறங்கி செய்ய ஸ்ட்ரைட் ஹிட் ப்ரோ, ஸ்ட்ரைட் ஹிட். பஸ்ட். ஸோ லூயினார் தான் பஸ்ட் பண்ணியிருக்கான். ஃபைனலி இந்த சம்பவத்தை காட்டிட்டாங்க. டிராகன் ஹெட் இப்பயும் பஸ்ட் ஆகிற நிலைமையில போனாதான் ஆப்போனன்ட் பஸ்ட் ஆக முடியும். செம்மையா இருந்துச்சுல. அவள் தான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. எனக்கு பர்சனலாக இந்த பேப்ளேட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ஜெனிசிஸ் வால்ட்ரேக்கால டிஃபீட் பண்ண முடியலை அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஸோ அடுத்து வர வீடியோவில் இந்த பேப்ளேட்டை வச்சு எல்லா எவல்யூஷன் ஜெனில் இருக்க பேப்ளேட்டுக்கும் சண்டை போட போகிறோம். இது வர்த்தா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இதை வச்சு பேட்டில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பேப்ளேட் மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இதோட கிமிக்ஸ் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. ஒரு விஷுவலாக நமக்கு ஒரு அப்பியரன்ஸு சூப்பராக இருக்குங்கிற மாதிரி ஒரு தோணலை ஏற்படுத்துகிற ஒரு எண்ணத்தை கொடுக்குது. எனக்கு கொடுக்குது. அதான் சொல்ல வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா இதை வச்சு சண்டை போடுறத விட கலெக்டிபிளுக்கு வச்சுக்கிறது. இந்த பேப்ளேட் வந்து என் கலெக்ஷனில் இருக்குப்பா அப்படிங்கிறது வந்து சொல்கிறதுக்காண்டி இந்த பேப்ளேட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படி அதுக்கு தான் வச்சு வைக்க போகிறேன். நான் எல்லா பேப்ளேடும் அப்படி தான் வச்சுருக்கேன். சில பேப்ளேட் மட்டும் எடுத்து தான் சண்டை வர்றது. ஆனால் அப்படி இல்லைங்க, நான் எல்லாத்தையும் எடுத்து சண்டை போடுவேன். ஓகே கைஸ், அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. இனி அடுத்த சம்பவம் தான் எவல்யூஷன் பேப்ளேட் மொத்தத்தையும் தூக்கி உனக்கு எகெயின்ஸ்டாக சண்டை போடுவோம். அனிமையில் வந்து அந்த அவ்வளோ பெரிய கேரக்டர்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே கைஸ், நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். See you next video. This is Crafted by Dabamanda. Ta-da!